வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர் கே கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். சுங்கசாவடிக்கு வந்த கட்சி பிரமுகர், முகத்தை சிதைத்த கொடூர கும்பல், தம்பி கொலைக்கு பழிக்கு பலி, 11 பேரை தூக்கிய கலெக்டர், திகிலடிக்கும் ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே அமைந்துள்ளது அத்திப்பட்டு காலனி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் விவேகானந்தர். 36 வயதான இவர் மக்கள் தேசம் கட்சியில் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் விவேகானந்தன் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இரவு 10 மணியளவில் வாலஜாப்பேட்டையில் இருந்து காவேரிப்பாக்கம் நோக்கி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் சுங்கசாவடிக்கு அருகே வந்தபோது திடீரென காரில் வந்த மர்ம நபர்கள் விவேகானந்தனை நெடுஞ்சாலை பகுதியில் வைத்து வழிமறித்தனர். இத்தகைய சூழலில் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை வைத்து விவேகானந்தனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டனர். இதில் முகம் சிதைக்கப்பட்ட விவேகானந்தன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவேரிப்பாக்கம் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கொலை செய்யப்பட்ட விவேகானந்தனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது விவேகானந்தனின் உடலை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். இத்தகைய சூழலில் விவேகானந்தன் கொலை வழக்கில் பாமகவின் ராணிப்பேட்டை நகர இளைஞரணி செயலாளர் கோபி, ராஜேஷ், தாமோதரன், சந்துரு, சூர்யா ஆகிய 5 பேர் கடந்த 1ஆம் தேதியில் ஆம்பூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதனிடையே சரண்டர் ஆன குற்றவாளிகளிடம் நீதிபதி ரவி விசாரணை மேற்கொண்டார். அந்த விசாரணையில் இந்த கொலை சம்பவம் பழிக்கு பழியாக அரங்கேறியது தெரியவந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி ராஜேஷ் என்பவரின் சகோதரரான இளவரசனை விவேகானந்தன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலை செய்ததாகவும் அதற்கு பழிவாங்கும் எண்ணத்தில் விவேகானந்தனை கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு சரணடைந்த 5 பேரும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து போலீசார் நடத்திய அடுத்த கட்ட விசாரணையில் இந்த கொலை சம்பவத்தில் மேலும் சில குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. பின்னர் தனிப்படை போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் சிறுகரும்பு காலனியைச் சேர்ந்த முக்கிய ரவுடி ராஜேந்திர பிரசாத் என்கிற பாகா, சுரேஷ், பிரபாகரன், சண்முகம், முருகன் மற்றும் குமார் உள்ளிட்ட 6 பேரை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் விவேகானந்தன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வேலூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி தலைமையில் கைது செய்யப்பட்ட 11 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்ட பிரிவுகளை உருவாக்கி அதனை கலெக்டருக்கு அனுப்பப்பட்டது. அதன் பேரில் காவல்துறையின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட கலெக்டர் வளர்மதி விவேகானந்தன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 11 பேரை குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டார். தற்போது ஒரே நேரத்தில் ஒரே வழக்கில் சம்பந்தப்பட்ட 11 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்திருப்பது சமூக ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் மீது இதற்கு முன்பு பல வழக்குகள் இருக்க வேண்டும். இவர்கள் வெளியே இருந்தால் சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றால் மட்டுமே குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள். மேலும் இந்த பிரிவில் கைது செய்யப்படுபவர்களுக்கு ஓராண்டுக்கு ஜாமீன் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பெரும்பான்மையான குண்டர் தடுப்பு சட்ட வழக்குகள் சில மாதங்களிலேயே உடைந்து விடுகின்றன. காவல்துறையில் சரியான முறையில் குண்டர் சட்டத்தை போடுவதில்லை என குற்றச்சாட்டு இருந்து வருகின்றது. சில நேரங்களில் நீதிமன்றங்களே இது குறித்து பேசி வருகிறது. தற்போது ஒரே நேரத்தில் 11 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.